சொல்றது கரெக்ட் இந்திரா. இன்னையில இருந்து நீ இதையே ஃபாலோ பண்ணு காவியா. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவங்களே நீங்க என் கூட பேசாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு நீ அவங்களுக்கு பிரச்சனை கொடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். என்னையா மனுஷங்க இவங்க இப்படிலாம் பேசிக்கிறாங்க? இந்த நிலைமையில நான் மஞ்சுளா நம்பர் எப்படி வாங்குறது? சந்துரு சார்ட்ட நம்பர் இருக்குமே. இவ்வளோ நேரம் தோணாம போச்சு. சந்துரு சார். This number is currently switched off. Please try again later. என்ன அது? சந்துரு சார் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னது, யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இப்ப நான் ருத்ரா கிட்ட விஷயத்தை எப்படி கன்வே பண்றது? நான் தான் எஸ்ஐ அருண்குமரன். வெல்கம் மேடம். ஓகே. இவங்க நம்ம ஸ்டேஷனுடைய லேடி கான்ஸ்டபிள். இவர் நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் மணி. குட் மார்னிங். ஹலோ. இந்த ஸ்டேஷன்ல ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் 10 நாளுக்கு முன்னாடியே திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. 10 நாள் இன்ஸ்பெக்டர் இல்லாம தான் இருந்தது. நீங்க சென்னையில இருந்து வரதா சொன்னாங்க. வாங்க மேடம், உள்ள போலாம் வாங்க. ஓகே. சரி, நீங்க பாத்துக்கங்க மேடம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, வெளியே தான். சரி, ஓகே. ஹலோ. என்ன ருத்ரா, மதுரை எப்படி இருக்கு? என்ன பிடிக்க முடியலையேன்னு சொல்லி உன்னை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாமே, கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு ருத்ரா கிட்ட மோதுறது தானே பிடிக்கும். அதான் நானும் மதுரைக்கு வந்துட்டேன். என்ன சொல்ற? ஆமா ருத்ரா, இன்னைக்கு தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். இங்க நீ டீல் பண்ண போற முதல் கேஸ் நான் உனக்கு தரதா தான் இருக்கணும். அதான் அடுத்து இங்க மதுரையில ஒரு பையனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருக்கு. ராகுல், வேண்டாம், சொன்ன கேளு. நோ 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 நோ. உனக்கு வெல்கம் பார்ட்டி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு கொலையை பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை உனக்கு நான் அடுத்த கால்ல சொல்றேன். ஏய் ராகுல், வேண்டாம் ராகுல். சார், இந்தாங்க சார் உங்க ஃபோன். என்னாச்சு? என்னவா? ஸ்பீக்கர்ல நிறைய டஸ்ட் இருந்ததுதான் சார். இப்ப சரி பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒர்க் ஆகும் சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். சந்திர சார் இருக்காரா? உள்ள இருக்காரு. சார். சார், அது என்னாச்சு கதிர்? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? சார், உங்க போனுக்கு என்னாச்சு? நேற்று நைட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இல்ல கதிர், போன் கொஞ்சம் ப்ராப்ளம், சர்வீஸ் கொடுத்திருந்தேன். இப்பதான் சரி பண்ணி கொடுத்தாங்க. என்னாச்சு? சார், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ணிருந்தேன் சார். சார், ருத்ராவோட குழந்தை ஆராதனா சாகல சார், உயிரோட தான் சார் இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா சார்,
இத்தனை நாள் அவன் நமக்கு பக்கத்துலயே தான் சார் இருந்திருக்கா. நமக்கு தான் சார் தெரியாம போயிருக்கு. நம்ம பக்கத்துலன்னா புரியலையே கதிர். சார், காவியா வீட்ல வேலை செஞ்சாங்கல்ல மஞ்சுளா, ஆமா, இப்ப கூட அவங்க குழந்தைய காணும்னு சொல்லி ருத்ரா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களே சார், அந்த குழந்தை தான் சார் ஆராதனா. என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, எந்த குழந்தைவா சொல்றீங்க? சார், இந்த குழந்தை தான் சார். ருத்ரா ஒரு தடவை என்கிட்ட ஆராதனோட போட்டோ காமிச்சிருக்காங்க சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார், இவதான் ஆராதனா. கதிர், எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? சார், நேற்று நைட்டு யதார்த்தமா எங்களோட கல்யாண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ அதுல மஞ்சுளாவே ஆராதனையும் பார்த்தேன் சார். சரி, அதை உடனே ருத்ரா கால் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? சார், அதை சொல்றதுக்கு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா போனை கட் பண்ணிட்டாங்க சார். கட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு வேலுவுக்கு கால் பண்ணேன். அவரும் போனை கட் பண்ணிட்டாரு சார். மேபி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் நம்பரை பிளாக்ல போட்டுருக்கலாம் சார். சார், அதுக்கப்புறம் மஞ்சளை கிட்டையும் பேசலாம்னு நினைச்சேன் சார். பட் அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை சார். அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இல்ல, ரிப்பேர்ல இருந்துச்சு சார். நைட்டு ஃபுல்லா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். என்ன கதிர் இது? கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவங்க மதுரைக்கு போறதுக்குள்ள ஆராதனாவை பார்த்திருப்பாங்கல்ல. சார் சார் சார், அதை பத்திலாம் இப்ப யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே இல்லை சார். சார், உடனே உங்க போன்ல இருந்து இப்ப ருத்ராக்கு கால் பண்ணுங்க சார். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நானும் மதுரைக்கு வந்துட்டேன். அடுத்து இங்க மதுரையில ஒரு பையனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், இந்தாங்க மேடம், இதில் சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இந்த ஸ்டேஷனுக்கு முக்கியமான கொலை கேஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? அதுதான் மறக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சம்பவம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. மேடம், இங்க கொலை கேஸ்னு வந்தாலே பெரிய சம்பவமா தான் மேடம் இருக்கும். எந்த கொலையும் மறக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது மேடம். இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த தொடர் கொலை ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்தது இல்லை மேடம். வந்தா ஒரே நேரத்துல 5 கொலை 6 கொலைன்னு அந்த மாதிரி தான் வரும் மேடம். சொந்தக்காரங்களுக்குள்ள மாமன் மச்சான் அந்த மாதிரி தான் மேடம் ஏதாவது நடக்கும். மேடம், இதெல்லாம் எதுக்காக கேக்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடி சென்னை ஸ்டேஷன்ல இருந்தப்போ ஒரு சீரியல் கில்லிங் கேஸை தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கொலைகார இப்போ மதுரைக்கு வந்துட்டதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவன் இங்க யாரையோ கொலை பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான். அதனால நம்ம எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே மேடம். சொல்லுங்க சந்துரு சார். ருத்ரா, நான் கதிர் பேசுறேன். நீங்க போங்க. ஓகே மேடம். கதிர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ருத்ரா, நான் சொல்றது கொஞ்சம். நீங்க ஏதோ சொல்லாதீங்க கதிர். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நான் உங்க நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டேன். இதுக்கு இப்ப சந்துரு சார் நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ருத்ரா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளுங்க ருத்ரா. இனிமே நான் எதையுமே கேட்க விரும்பல கதிர். நான் உங்க கால்ல கூட விழுகிறேன். இனிமே வேற ஒருத்தர் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாதீங்க. ருத்ரா, ஹலோ ஹலோ ருத்ரா. என்னாச்சு சார், கட் பண்ணாங்க சார். அப்படியா? This number is currently switched off. Please try again later. என்னாச்சு கதிர்? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். சுவிட்ச் ஆஃப். கதிர், முதல்ல மஞ்சுளாவுக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ருத்ரா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இல்ல கொடுங்க, நானே பேசுறேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார். This number is currently switched off. Please try again later. என்ன கதிர், மஞ்சுளா நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது? சார், ஒண்ணு பண்ணலாம் சார். நம்ம நேரா அனிதா வீட்டுக்கு போய் அங்க போய் மஞ்சளா எங்கன்னு கேட்போம் சார். சரி கதிர், போலாம் சார். பாப்பா என்ன வெயிலு. என்ன சம்பந்தி, கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதான் சொன்னனே, இந்த நேரத்துக்கு போனா கூட்டம் கம்மியா இருக்கும்னு. கரெக்டா போனேன், நல்லபடியா கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அம்மா, அப்பா எங்கம்மா? ஏதோ கிளையண்ட மீட் பண்ண போறதா சொன்னாரு. ஏமா, அவன் எங்க வீட்ல இருக்கானா வெளியே போயிட்டானா?
அவர் என்கிட்ட எங்க அத்தை சொல்லிட்டு போறாரு? இல்ல நான் கேட்டாதான் சொல்லுவாரா? ஒரு வழியா ருத்ரா தொல்லை முடிஞ்சிருச்சு. ஆனா மாப்பிள்ள எப்போ நார்மலா ஆவார்னே தெரியலையே. வீட்லயே இருந்தா அப்படிதான் இருக்கும். காவியா, நீயும் கதிரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நானாத்த முடியாதுன்னு சொல்றேன். நான் பக்கத்துல போனாலே கதிர் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிட்டு போறாரு. இதுல எங்க என் கூட வெளியில எல்லாம் வர போறாரு? நீ சொல்றதும் சரிதான். இவனை என்னதான் பண்றது? சமந்தி, சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் சந்தோஷமாவே இல்ல. அப்படியா காவியா? அப்போ உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு? ஐயோ, இதான் விஷயமா? ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் 2 பேரும் இப்படி எலியும் புனியமாவே இருக்காங்க. ஆமா சமந்தி, எனக்கு என்னவோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு தோணுது. அப்புறம் என்ன சம்மந்தி, இன்னைக்கே நல்ல முகூர்த்த நாள் தான். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருவோம். என்ன கவியா, உனக்கு ஓகே தானே? பாடுறா வெக்கத்தை. இவ சிரிச்சுட்டா இல்ல, அதுக்கப்புறம் இவகிட்ட என்ன கேக்குறது? அம்மா போமா. கவியா கவியா, மேடம், உண்மையிலேயே அந்த கொலைகாரன் இங்க வந்துட்டானா மேடம்? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஐயோ சாரி மேடம், நான் ஏதோ பதட்டத்துல கேட்டுட்டேன். அந்த கொலைகாரனை நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் முகத்தை இன்னும் என்னால பார்க்க முடியல. போன்ல மட்டும் தான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் அவன் எத்தனை கொலை பண்ணிருக்கான் மேடம்? ஒரு 10 நாளைக்குள்ள 7 பேரை கொண்டிருக்கான். அடுத்த ஆளை கொல்ல போனப்போ நான் அவங்களை காப்பாத்திட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவனை நான் பிடிச்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. மேடம், ஒரு போலீஸார இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். ஏன்னா இவன் மற்ற கொலைகாரங்க மாதிரி இல்லை மேடம். சைக்கோன்னு சொல்றீங்க, யாரை எப்போ எப்படி கொல்லுவானே தெரியாது. அதுவும் முகத்தை கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க. அதான் மேடம் பதட்டமா இருக்கு. இல்ல, இந்த தடவை அவனை நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா பிடிப்பேன். இப்போ நடந்த அத்தனை கொலைக்கும் அவன் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அப்பதான் அவனால இறந்த அந்த 7 பேரோட ஆத்மாவும் சாந்தி அடையும். அதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன சார் வீடு பூட்டி இருக்கு? அதான் கதிர், எனக்கும் புரியல. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. என்ன சார் இது? நானும் நேற்று விஷயம் தெரிஞ்சதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு சார். இப்ப என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரியல சார். கதிர், அங்க ஒரு லேடி வராங்க, அவங்க கேட்டு பாப்போம். அம்மா கொஞ்சம் இங்க வாங்கம்மா. சார்,
உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல அனிதா, ஆமா சார். அவங்கள பார்க்க தான் நாங்க வந்தோம். ஆனா அவங்க வீடு பூட்டி இருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊருக்கு போறதா நேத்தே சொல்லிருந்தாங்க சார். அதான் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வீட்டுல மஞ்சுளான்னு ஒருத்தங்க வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க எங்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணு ஊருக்கு போறதா தான் நேத்து அனிதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அனிதா ஊர்ல இருந்து வர 2-3 மாசம் ஆகும்ன்றதுனால திரும்பி வர வரைக்கும் அந்த பொண்ணையும் குழந்தையும் அவங்க சொந்த ஊருக்கே போய் இருக்க சொல்லிருக்காங்க. சரி, நீங்க போங்க. சரிங்க சார். என்ன சார் இது? சார் உங்ககிட்ட அனிதா நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க சார். இல்ல கதிர், அவங்களுக்கு கால் பண்ண முடியாது. அவங்க போன் ராகுல் கிட்ட மாட்டிட்டதால இன்னொரு போன் நம்பரை மாத்தி இருப்பாங்க. என்ன சார் இது? எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரியே இருக்கு சார். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எதுக்கும் நான் இன்னொரு தடவை ருத்ரா கால் பண்ணி சார். ஸ்பீக்கர்ல போடுங்க சார். ஓகே. சார், நான் பேசுவேன்னு நினைச்சதான் சார் போனை கட் பண்ணிட்டாங்க. நானும் நேத்திலிருந்து ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடணும்னு பாக்குறேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது சார். இந்த விதியோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் சார். வேற வழியே இல்ல கதிர், அவங்கள நேர்ல தான் போய் பார்த்து விஷயத்த சொல்லணும். சார், நான் ருத்ராவை நேர்ல போய் பாக்குறது என்ன? இப்ப இருக்கிற நிலைமையில நான் போய் அங்க நின்னா கண்டிப்பா என்ன எப்படியாவது அவாய்ட் பண்ணதான் சார் நினைப்பாங்க. ருத்ராவை பார்க்க போனேன், காவியாக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்போ மஞ்சுளாவை தான் பார்த்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மஞ்சுளா கிட்ட பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் ருத்ராவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். கரெக்ட் சார். அப்போ நானே மஞ்சுளாவை போய் பார்க்கறேன். ஆனா அவங்களோட ஊர் எதுன்னு தெரியலையே. மஞ்சுளாவோட ஊர் கும்பகோணம்னு சொன்னாங்க. ஆனா எக்ஸாக்ட்டா எந்த அட்ரஸ்னு தெரியல. சரி, அதை நான் பாத்துக்கிறேன் சார். எப்படியும் அவங்க காவியா வீட்டுல வேலைக்கு சேர்ந்தப்ப ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆனா காவியா கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் கும்பகோணம் போறது காவியா கூட தான் சார். காவியா கூடவா? நான் எப்படியாவது காவியாவை சமாளிச்சு கும்பகோணம் கூட்டிட்டு போயிடுறேன். அவளை வச்சுதான் நான் மஞ்சுளாவை மீட் பண்ண போறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு நைட்டே காவியா கூட்டி கிளம்புறேன். நாளைக்கே கும்பகோணம் போயிடுவேன் சார். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ருத்ராவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். சரி கதிர், நான் பாத்துக்கிறேன் சார். பேசாம நீங்க வைரவேலு கால் பண்ணி விஷயத்த சொல்லிருங்க. நான் மஞ்சுளா கிட்ட பேசிடுறேன். சரிங்க கதிர், நீங்க பாத்து கிளம்புங்க. நான் இப்போ வேலு கிட்ட பேசுறேன். சரி சார், நான் கிளம்புறேன். ஓகே கதிர். அட, நம்ம சந்துரு சார். ஹலோ சந்துரு சார், எப்படி இருக்கீங்க? வேலு, நீ இப்ப எங்க இருக்க? சார், சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு இப்பதான் சார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சார், மதுரை பரோட்டாவும் சால்னாவும் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் சும்மா அல்லும். நீங்களும் வாங்கலாம், சாப்பிடலாம். வேலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ருத்ராவுக்கு கால் பண்ண, அவங்களுக்கு ரிங் போகுது ஆனா கட் பண்றாங்க. அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம் சார்? வேலு, ஆராதனா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. சார், என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா வேலு, நம்ம காவியா வீட்டுல வேலை பார்த்தாங்களே மஞ்சுளான்னு ஒருத்தங்க, ஆமா, அவங்க கூட இருந்த குழந்தை தான் நம்ம ஆராதனா. வேலு சார், கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? இதெல்லாம் நடந்துடாதானே சார்? ருத்ரா மேடம் பல நாள் ஏங்கி இருக்காங்க. பக்கத்திலேயே குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்க முடியாம போயிடுச்சே சார். ஆமா வேலு, அதனாலதான் சார் ஆராதனா பாப்பா அப்பப்ப மேடம் கனவுல வந்து என்ன கூட்டிட்டு போமான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. சரி வேலு, நீ உடனே ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க சார், நான் போறேன். உடனே போய் சொல்றேன் சார். ஓகே வேலு. நிறுத்துங்கண்ணே. அண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கிறேண்ணே. ஏறு. அண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. போலாண்ணே.
அருண், மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க போய் எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எல்லாருக்கும் எஸ்ஐ கிட்ட சீரியல் கில்லரை பத்தி நான் பேசிட்டு இருந்தது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டு ஒரு ஆளை கடத்தி கொலை பண்ண போறதா சொன்னான். சென்னையில இருந்த வரைக்கும் அவன் 7 பேரை கொண்டிருக்கான். அதே மாதிரி இங்கேயும் கண்டினியூ பண்ண போறதா என்கிட்டே சேலஞ்ச் பண்ணிருக்கான். எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா அவனை அங்கேயே பிடிச்சி உள்ள வச்சிருப்பேன். பட் என் சிச்சுவேஷன் என்னை இப்படி மதுரைக்கு கொண்டு வந்துருச்சு. அவன் யார எப்போ எப்படி தூக்குவானே நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட அதுக்கான எந்த க்ளூவுமே இல்ல. இன்ஃபேக்ட் அவனோட முகம் எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அவனை பத்தி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும், அவனை நான் தூக்கிடுவேன். அவன் எந்த ரூபத்துல வேணாலும் நமக்கு க்ளூ கொடுக்கலாம். யாராவது உங்களுக்கு புது நம்பர்ல இருந்து கால் பண்ணா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். இன்னைக்கு நைட்டு யாருமே வீட்டுக்கு போக வேண்டாம். ஓகே எல்லாரும் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல எல்லாரையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. ஓகே மேடம். போங்க, போய் டியூட்டி பாருங்க. ஷோ, போனை வேற ஆன் பண்ண மறந்துட்டேனே. சொல்லு வேலு. வேலு இல்ல ருத்ரா, ராகுல்.